நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் உறவில் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. என்ன திடீர்னு பாட்டெல்லாம் பாடுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவன் நட்பு அப்படின்னாலே மகிழ்ச்சி தான். அதான் நண்பர்கள் 4 பேர் சேர்ந்தா கேட்கவா வேணும் அந்த இடத்துல. ஆமாங்க, இன்னைக்கு நண்பர்கள் தினம். இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நண்பர்கள் தினமா கொண்டாடப்பட்டு வருது. நம்முடைய இலக்கியத்திலையும் நட்பை பத்தி ரொம்ப பெருமையாவே சொல்லிட்டு போறாங்க. அதியமான் ஔவையாருடைய நட்பை பத்தி நம்ம சொல்லும் போது ஔவையார் சொல்றாங்க, அதியமான பத்தி பெருமையா பாடுறாங்க. சிறிய கட்பிரினை எமக்கேயும் மண்ணே பெரிய கட்பிரினை யாம் பாடத்தாம் மகிழ்ந்துண்ணும் மண்ணை சிறு சோற்றானும் நனிபொல களத்தன் மண்ணை பெருஞ்சோற்றானும் நனிபொல களத்தன் மண்ணை என்போட தடிபடி வழியெல்லாம் எமக்கேயும் மண்ணை அம்போடு வேல்நுழை வழி எல்லாம் யாம் முன்னிற்கும் மண்ணை, அதாவது தான் முன்னிற்கும் மண்ணை நரந்தம் நாரும் தன் கையால் புலால் நாரும் என் தலை தைவரும் மண்ணே. இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கும் ஒன்று ஈயினரும் இல்லை அப்படின்னு ஔவையார் அதியமானுடைய பெருமையை சொல்றாங்க. அதாவது அதியமான் நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு பரிசா கொடுக்குறாங்க. அதியமான் மட்டும் சாப்பிட்டிருந்தா, அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டிருந்தா அவர் ஒருத்தர் மட்டும் தான் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். அதியமான் அப்படிதான் நினைச்சிருக்காரு. ஆனா இதை ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்ததுனால ஔவையாரும் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய தமிழ் மொழியும் நீண்ட நாள் உயிர் வாழும் அப்படின்ற எண்ணத்துலதான் அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. அதோட நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனையோ நட்புகளை நம்ம இலக்கணமா சொல்லலாம். சீனாவில் சிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன் தன்னுடைய நண்பன், அதாவது நரம்பு சிதைவால தசை சிதைவால பாதிக்கப்பட்டு நடக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நண்பனை நிறைய ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தன்னுடைய தோல்லையே சுமந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. இது பாத்தீங்களா எப்படி ஒரு நட்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்முடைய ஆடை நெகிழும் போது நம்ம கை எப்படி வேகமா போய் பற்றி கொள்ளுதோ அது மாதிரி தன்னுடைய நண்பனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம விரைந்து போய் அந்த இடத்துல உதவி செய்யணும். இதுதாங்க நட்பினுடைய இலக்கணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, அதோட நம்ம கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையருடைய நட்பு பார்க்காமலே நட்பு கொண்டவங்கன்னு சொல்லலாம். சோழ மன்னனுக்கும் பிசிராந்தையார் பாண்டிய நாட்டுல வாழக்கூடியவர் புலவர். இவங்க 2 பேருக்கும் அந்த காலத்துல எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது. ஆனால் எப்படி ஒரு நட்பு ஏற்பட்டது அப்படின்றத பாருங்களேன். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க போறாரு. அப்ப பொத்தியார்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் வடக்கிருந்து உயிர் விட போறேன், என்னுடைய நண்பன் பிசிராந்தையர் கண்டிப்பா வருவான், அவன்கிட்ட என்னுடைய அன்பை சொல்லிருங்க அப்படின்றாரு. உடனே பொத்தியார் கேட்கிறாரு சோழ மன்னன்ட்ட, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா, இதெல்லாம் சாத்தியமே இல்லையே அப்படின்னு. கண்டிப்பா வருவான் பிசிராந்தையார், அதனால நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பிசிரோன் என்ப என் உயிர் ஓம்புடனே, பாடல் பாருங்க, பிசிரோன் என்பன் என் உயிர் ஓம்புடனே செல்வக்காலை நில்லனும் அல்லல் காலை நில்லலன் மண்ணே. செல்வக்காலை நிற்பிடும் அல்லல் காலை நில்லலன் மண்ணே அப்படின்றதான் பாடல். அதாவது நட்பு அப்படின்றது இங்க கோப்பெருஞ்சோழன் சொல்றாரு, நான் நிறைய செல்வ வளத்தோட வளமையா மகிழ்ச்சியா இருந்தப்போ என் கூட பிசிராந்தையர் இல்லைனாலும் இவன் வரல, பிசிராந்தையர் நினைக்கக்கூடியது இதுதான், நண்பன் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிரோட போறான்ற அந்த என்னுடைய கவலையை நினைச்சு கண்டிப்பா பிசிராந்தையார் வருவாரு. அதனால என் பக்கத்துல நான் வடக்கிருந்து உயிர் துறக்க போறேன் இல்லையா, என் பக்கத்துல பிசிராந்தையருக்கு கண்டிப்பா ஒரு இடத்த ஒதுக்கி வைங்க அப்படின்றார். அப்படி பொத்தியார்கிட்ட சொல்லிட்டு வடக்கிருந்து உயிர் விட போறாரு கோப்பெருஞ்சோழன். அது போல பிசிராந்தையாரும் சொன்ன மாதிரி வந்தோன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சாத்தியமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் நட்புனா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுக்கு 2 பேருடைய நட்பு இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது ஒருவருடைய உள்ளத்தை இன்னொருத்தர் உணர்ந்து கொள்ளக்கூடியதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு இலக்கியங்கள் நமக்கு பதிவு பண்ணுது. ஆமாங்க. அடுத்ததா நம்ம இப்ப சொன்னோம்னா, இது மட்டும் இல்ல, உறவுகளெல்லாம் வெறுத்த சமண முனிவர்கள் கூட நட்பை ஒதுக்கி வைக்கலங்க, நட்பை அதை ஆதரிச்சாங்க அப்படின்னே நாம சொல்லலாம். சரி, இவ்வளவு நம்ம சொல்றோம், கர்ணன் துரியோதனனுடைய நட்பு எப்படிப்பட்டது அப்பா சொல்லவா வேணும்.
இங்க கர்ணனை பத்தி சொல்லும்போது, என் நண்பன் பெற்ற பேரு அடியேன் பெற்றதன்றோ அப்படின்னு துரியோதனன் கர்ணனை பார்த்து சொல்றதுல இருந்து அவங்களுடைய நட்பு நமக்கு, துரியோதனனுடைய நட்பு, நட்பினுடைய ஆழம் நமக்கு புரிய வருது. இதோட நம்முடைய பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா கண்ணபிரானா அவதரிச்சு போதும் குசேலர் 2 பேருடைய நட்பு. சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய குசேலர் ரொம்ப வறுமையில இருக்க 2 பேரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க. சாந்தீப முனிவருடைய ஆசிரமத்துல 2 பேரும் கல்வி கற்றுட்டு வராங்க. கல்வி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் துவாரகையில போய் அரசனா முடிசூட்டுறாரு. எங்க குசேலர் வந்து இயல்பான ஒரு எளிமையான வாழ்க்கையை தன்னோட ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் 2 வருஷங்கள் வந்து உருண்டு போகுது. குசேலருக்கு 27 குழந்தைகள். வறுமை அப்படி ஒரு வாட்டம். குசேலருடைய மனைவி சுசீலை அப்படின்றவங்க தான். அப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, உங்களுடைய நண்பன் தான் அரசனாவே இருக்காங்கல்ல, போய் அவங்கள்ட்ட சொல்லி ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. இது ஒரு நட்புக்கு அழகு இல்லையா? அழகு இல்லைதான் அப்படின்னே சொல்லலாம். இங்க குசேலர் அதை தான் யோசிக்கிறாரு, இது சரியா வராது, இல்லை நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்றான். ஆனா மனைவி விடுவாங்களா? எப்பவுமே விடலை. சுசீலை விடலை. இல்ல நீங்க போய் கேட்கணும் அப்படின்றாங்க. சரி, மனைவி இவ்வளோ வற்புறுத்துறாங்களே அப்படின்னு தன்னுடைய தோழனாகிய கண்ணபிரானை பார்க்கறதுக்காக குசேலர் கிளம்புறாரு. ஒரு துணி மூட்டையில கொஞ்சம் அவளையும் வந்து முடிஞ்சு கொடுத்து அனுப்புறாங்க சுசீலை. ஒரு தயக்கத்தோட குசேலர் அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. அரண்மனைக்குள்ள போறதுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது. நண்பர்கிட்ட போய் இப்படி நம்மளுடைய நிலைமையை சொல்லலாமா, வறுமையை, இது நட்புக்கு அழகா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா குசேலரை பார்த்த சந்தோஷத்துல கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அதாவது நட்பு அப்படின்றது நீண்ட காலம் பார்க்காம இருந்து தன்னுடைய நண்பனை வந்து தோழியை பார்க்கும்போது எப்படி ஒரு மகிழ்ச்சி வரும். அவருடைய நட்பினுடைய நெஞ்சம், கிருஷ்ண பரமாத்மனுடைய நட்பினுடைய நெஞ்சமானது அன்பால விம்மி விம்மி குசேலரை போய் இறுக கட்டி அணைச்சுக்கிறார். இங்க பார்க்கலாம், நான் அரசன், நான் பெரிய ஆளு, நீ என்ன ஒரு ஏழ்மை நிலை, சாதாரண நிலையில இருக்கக்கூடியவன் தானே அப்படிலாம் நினைக்கல. இதுதான் உண்மையான நட்பு. நம்ம எவ்வளோ உயரத்துல இருந்தாலும், எவ்வளோ ஒரு பதவியில இருந்தாலும், செல்வச் செழிப்போட இருந்தாலும், தன்னுடைய நண்பன் ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாலும் அங்க வந்து பொருளோ வேற எதுவுமே பேசாது. உள்ளம், அன்பு மட்டும்தான் பேசும். அதே போல தன்னுடைய நண்பன் ஏதாவது தவறான பாதையில போறான் அப்படின்னா அவனை வழி நடத்தக்கூடியது உண்மையான நட்புக்கு அழகு. அவனை சரியான முறையில கொண்டுட்டு வரணும் அப்படின்றதான் நட்பு. இங்க வந்து குசேலரை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ ஒரு உன்னதமான நட்பை வெளிப்படுத்திட்டு அன்போட போய் இறுக கட்டி அணைச்சுக்கிறார். குசேலருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. குசேலருக்கு தேவையானது சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. குசேலர் தான் கொண்டு வந்து அவளை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே அழகா 2 கைப்பிடி அளவு அவளை எடுத்து கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டுக்கிறார். இப்படி கடவுளா இருந்தாலும் நட்புக்கு அடிமைதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவுடைய நட்பு என்னுடைய ஆழம் நமக்கு தெரியுது. சரி, ஏழ்மை நிலையை சொல்ல வந்தார்ல குசேலர், சொன்னாரா? சொல்லவே கிடையாது. வந்தவர் சும்மா அவனை பார்த்துட்டு போகலாம், பணம் வாங்க தான் வந்தாரு, மனைவி சொல்லி வறுமை நிலை போகணுன்றதுக்காக வந்தாரு. வந்தவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. சொல்லாம அப்படியே வந்து சரி கேட்கறது சரியில்லை, இவனுடைய அன்பே நமக்கு வந்து இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே கேட்காம போறாரு. இங்கே ஒரு கைப்பிடி அவள் எடுத்து உள்ள வாயில போட்டோன்னுமே வறுமையில இருக்க குடிசை வீடானது, குசேலருடைய குடிசை வீடு மாட மாளிகையா மாற ஆரம்பிச்சிருது. குசேலர் போகும்போது அவ்வளோ செல்வ செழிப்பு மிக்க எல்லாமே வசதியோட கூடிய ஒரு வீடும், அங்க எல்லா செல்வ செழிப்புகளும் இருக்குது. இதுதாங்க நட்பினுடைய ஆழம். நட்புக்கு இலக்கணம் இவ்வளவோ இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால உலகத்துல எந்த ஒரு நட்பா இருந்தாலும் சரி, ஒரு ரத்த பாசத்தையும் மிஞ்சியது நட்பு அப்படின்றது தான் நம்ம கர்ணன் துரியோதனுடைய நட்பை நம்ம சொன்னோம். இது மாதிரி நட்பு அப்படின்றது ஒரு உன்னதமானதுங்க. நட்பை நாம எப்பவுமே வந்து நம்ம இடைவிடாமல் அந்த நட்பை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். கல்லூரி பருவம் முடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூட பருவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாம தொடரக்கூடியதாதான் நட்பு இருக்கணும். அதை நல்லா சொல்லலாம் அருமையா. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ளம் மட்டும் தானே உசுர கூட தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்.
நட்பை கூட கற்பை போல எண்ணி மதிச்சு போற்றுவோம். அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.